வேலை துணி துவைக்கிற வேலையை முடிச்சிட்டேன் காலமே. எப்போவுமே நான் காலமே ஏஞ்சோடனே பாய் தலைகாணிலாம் எடுத்து வச்சுருவேன். முக்கியமான வேலையே ஏஞ்சோடனே நம்ம பெட்டில் படுத்தாலோ வெளியில் எங்கே படுத்தாலுமே நம்மளோட பாய் தலைகாணி பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சிடணும். அதுதான் ரொம்ப நல்லது. நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியிலலாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு பிறகு தான் நாங்கள் காஃபி போட்டு குடிப்போம். அதுக்கப்புறமா நான் எப்படியா இருந்தாலும் டெய்லியுமே வீட்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு தான் நான் டிஃபனே பண்ண போவேன். அதனால் இப்போ காலையிலேயே நான் பெட்ரூம் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு இந்த பெட்ரூமை நான் க்ளீன் பண்ணிட்டேன். வேறு பெட் ஸ்ப்ரெட்டும் மாற்றிட்டேன். 2 நாளைக்கு ஒரு வீக்லி ட்வைஸ் நான் பெட் ஸ்ப்ரெட் மாற்றிடுவேன். ஓரளவு பெட்ரூம் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஹால் கிச்சன் மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி நான் கண்டிப்பாக மாடி க்ளீன் பண்ணுவேன். மாடி எப்படி பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் க்ளீன் பண்ணது. காலையில் ஏஞ்சி வீட்டை க்ளீன் பண்ணும்போது பெட்ரூம்லேருந்து தான் வேலையை ஆரம்பிப்பேன் க்ளீன் பண்ணுறது. இப்போ நான் இந்த பெட்ஷீட்லாம் நல்லா பெட் ஸ்ப்ரெட்லாம் நல்லா உதறி போட்டுக்கிட்டேன். எப்போயுமே நம்ம டெய்லியுமே பெட் ஸ்ப்ரெட்டை நல்லா உதறி போட்டு தான் பெட்டு மேலே போடணும். அப்படியே டெய்லியுமே அது மேலேயே படுக்கக்கூடாது, பூச்செல்லாம் இருக்கும். அதனால் நம்ம உதறி போடணும். எப்போயுமே பெட்ரூம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும். பெட்ரூமில் படுக்கிற இடத்துல கண்ணாடிலாம் வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி கண்ணாடிங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீன் போட்டுக்கிடலாம். ஸ்க்ரீன் போட்டு மூடிக்கிடலாம். தேவைப்படும் போது நம்ம ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துக்கிடலாம். நான் இந்த மாதிரி பெட்ரூமை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நான் எப்போவுமே பெட்ரூம் முடிச்ச பிறகு ஹாலுக்கு தான் க்ளீன் பண்ண வருவேன். சீக்கிரமாக சுலபமாக முடியணும், வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கணும்னு சொன்னால் முதல்ல ஏஞ்சோடனே நம்ம எல்லா காலை வேலைகளை முடிச்சுட்டு முதல்ல நம்ம வீட்டை க்ளீன் பண்ணணும். முதல்ல அந்தந்த பொருட்களை அங்கங்கே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்ட பிறகு நான் அப்படி தான் செய்வேன். எப்போ அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுற பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு துணியெல்லாம் துவைக்கிற துணியை மடிக்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பெருக்கிற வேலை மாப் போடுற வேலை வச்சுக்கணும். அது மாதிரி தான் எல்லா ரூம்லேயும் அந்த மாதிரியே பண்ணணும். அப்போ வீடு நீட்டாக இருக்கும். பெட்ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த டிவி ஸ்டாண்டை கையோடு நம்ம டெய்லி துடைக்கணும், இல்லைன்னா அப்படியே தூசி வந்துடுது. மாதிரி இதெல்லாம் நம்ம கபோர்டெல்லாம் நல்லா துடைச்சிக்கிடணும். டெய்லியுமே இதை நம்ம துடைக்கணும். எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டமையும் நம்ம டெய்லி துடைச்சிட்டோன்னா எல்லா பொருளும் எல்லார் வீட்லேயுமே பொருளுங்களெல்லாம் அங்கங்கே அப்படி அப்படியே மேலே போட்டு தான் கிடக்கும். நம்ம டெய்லி செய்வோம் வேலைகளை, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைப்போம். மறுபடியும் அந்த இடத்துல பொருள் வந்துடும். அதை அந்த மாதிரி ரொட்டீனாக செய்துக்கிட்டே இருந்தால் தான் வீடு எப்பவுமே நல்லா பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்கும். இப்போ இந்த டைனிங் டேபிளில் எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பொருளெல்லாம் நம்ம அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும். ஸ்வீட் பாக்ஸ், நிறைய ஸ்வீட் பாக்ஸ் எல்லாமே, காய்கறி எல்லாமே இருக்குது. இப்போ டெய்லியுமே இது மாதிரி நம்ம விட்டுட்டோன்னா இதில் பொருள் நிறைய சேர்ந்து இந்த டைனிங் டேபிள் கலர் என்னன்னு கூட தெரியாமல் போய்டும். ஆனால் நம்ம ரொட்டீன் ஒர்க்கில் இந்த ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போ நம்ம வீடு எப்போவுமே நல்லா சுத்தமாக இருக்கும். இந்த ஏர்பாட்ஸ், ஹெட்ஃபோன் இதெல்லாம் நம்ம எப்போயுமே ஒரே இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் சார்ஜர் ஒயர்லாம் கூட நம்ம எப்போயுமே ஒரே இடத்துல வைக்கணும். அந்த டேப்லெட்டு இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிடணும். எப்போயுமே எமர்ஜென்சிக்கு தேவை டேப்லெட்ஸ்லாம். அதனால் எல்லா டேப்லெட்ஸையும் ஒரே இடத்துல தேடுறதுக்கு இல்லாத மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறமா டிவி ரிமோட் தான் நம்ம வீட்டில் காணாமல் போகிற பொருளே. டிவி ரிமோட், ஹேர் பின், சேஃப்டி பின் இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம அவசரத்துக்கு கிடைக்காது. அந்த பட்சத்தில் நம்ம ரிமோட்டெல்லாம் எப்போயுமே ஒருத்தர் கைப்பட கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்போம். நாங்கள் எப்போயுமே ஒரே இடமா தான் வைப்போம். அதனால் அதை தேட தேவையில்லை. அதுக்கப்புறமா சேஃப்டி பின்னா அதை ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும். அது மாதிரி ஹேர் பின் இதெல்லாம் நம்ம எல்லாருமே வீட்டில் தேடக்கூடிய பொருட்கள். அதுக்கப்புறமா ஹெட்ஃபோனு இதெல்லாம் ஒரே இடத்துல
நான் வந்து ஒரே இடத்துல ஆணியில் அந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். எப்போவும் அங்கே தான் இருக்கும். அடுத்தது சார்ஜர் ஒயர் வந்து எப்போயுமே நான் வந்து இதில் ப்ளக் பாயிண்டில் தான் சொருகி வைப்பேன். அப்படி இல்லைன்னா நம்ம கழட்டி நம்ம எப்பவும் ரொம்ப புழங்குற இடத்துல பார்த்து வச்சுப்பேன். இப்போ நான் வந்து எல்லா ரூமையும் நல்லா எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு துடைக்கவும் செய்துட்டேன். எல்லாம் க்ளீன், டேபிள், ஃபர்னிச்சர்லாம் அந்தந்த பொருள் அந்தந்த எடுத்து துடைக்கிறதுக்கு ஒரு தனித்தனி துணி வச்சுக்கிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே துணியை எல்லா இடத்துலையும் துடைக்கக்கூடாது. அடுத்தது நான் எல்லா இடத்துலையும் எல்லாம் பண்ணிட்டேன். இனிமேல் பெருக்கி மாப் போடுறது தான். எல்லா ரூம்லேயும் முடிச்சிட்டேன். ஆனால் கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள். கிச்சன் படுமோசமாக நல்லாவே இல்லை. ரொம்ப அழுக்காக இருக்குது. ரொம்ப பாத்திரமாக ஒரு க்ளீனாகவே இல்லை. இது எப்படி க்ளீன் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ணுறது இருந்தால் கவுண்டர் டாப் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடணும். கவுண்டர் டாப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்தந்த பொருள் அங்கங்கே வச்சிடணும். நம்ம பாத்திரத்தை எடுத்து ஜிங்கில் போட்டாலுமே கழுவு பாத்திரத்தில் ஜிங்கில் போட்டாலுமே நமக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். எப்போவுமே அந்த கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாம் கரெக்டாக அடுக்கி வைக்கணும். இப்போ நான் வந்து இதில் வந்து எண்ணெய் தூசி இருக்குது. அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா கிச்சனில் வந்து எண்ணெய் பிசுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வரும். அந்த எண்ணெய் பிசுக்கு வந்ததுனாலுமே வீடே ஒரு மாதிரி பழைய ரூம் மாதிரி தெரியும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவு ஒரு வாரத்துக்கு 2 நாள் கூட நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் வந்து கொஞ்சமாக சோப்பு தண்ணி போட்டு லைட்டாக அப்படியே வாஷ் பண்ணிப்பேன். எங்களது வந்து நான் மாடலர் கிச்சன் தான். இப்போ நான் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து இப்போ டீப்பாக நல்லா சோப்பு தண்ணி போட்டு கழுவிப்பேன். இதுதான் நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வீடு வந்து ரொம்ப நீட்டாக தெரியும். நான் வந்து இது வந்து இப்போ நம்ம அடிக்கடி இது மாதிரி செய்து வச்சோன்னா நம்ம டீப் க்ளீன் பண்ண தேவையில்லை. இப்போ பொங்கல் வருது, டீப் க்ளீன் பண்ணணும். நியூ இயர் வருது, டீப் க்ளீன் பண்ணலாம். ஆனால் வந்து அந்த வேலைகள் வந்து கம்மியாக இருக்கும். ஃபேனுங்கெல்லாம் ஒரு நாள் துடைக்கணும். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே எனக்கு துடைக்கிற வேலை இருக்குது, க்ளீன் பண்ணுற வேலை. இப்போ இதை வந்து நான் இது பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது. ஒரு அழுக்கில்லை, எண்ணெய் பிசுக்கு இல்லை. இது வந்து நான் இப்போ தான் க்ளீன் பண்ணேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதனால் இதில் வந்து எண்ணெய் பிசுக்கோ ஒன்றுமே இல்லை பாருங்கள். அதனால் நம்ம இப்படியே நான் அடுக்கி வச்சிடலான்னு பார்க்குறேன். இல்லை நான் ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினப்போ மளிகை ஜாமான்லாம் இதில் கொட்டும்போது நான் கழுவி வச்சு தான் போட்டேன். அப்போ தான் நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் அதில் வந்து லேபிள்லாம் அப்படி அப்படியே எழுதி ஒட்டிவிடுவேன் அந்த பவுடர் என்னென்ன பவுடருன்ட்டு. அதனால் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க வசதியாக இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணிப்பேன். ஒன்றுத்துலேயும் எண்ணெய் பிசுக்கு இல்லை. அதனால் நான் வந்து சோப்பு தண்ணி போட்டு கழுவ தேவையில்லை. நாங்கள் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன் நான். அதனால் நம்ம கைக்கு ஏற்ற தூரத்துக்கே நம்ம யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் வச்சுக்கிடணும். தூரமாக வைக்கக்கூடாது, நம்ம கிட்டே வச்சுக்கிடணும். இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருட்கள். அதனால் இப்போ நான் வந்து கிச்சனில் இந்த ஷெல்ஃபை நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சைடு க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த கவுண்டர் டாப்பில் இருக்க இந்த ஸ்டாண்டில் க்ளீன் பண்ண போகிறேன். கவுண்டர் டாப் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தான் நான் க்ளீன் பண்ணேன். பிஃபோர் 2 days ஆர் 3 days நான் க்ளீன் பண்ணது. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கூட நான் எடுத்து க்ளீன் பண்ணுறேன். கவுண்டர் டாப் சுத்தமாக இருந்தாலுமே நமக்கு சமையல் நல்லா ஈஸியாக தெரியும். வீடு கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக தெரியும். அதனால் கவுண்டர் டாப்பையும் நம்ம இதெல்லாம் எடுத்து நான் வந்து இது சாதா பாக்ஸ் தான், ஸ்வீட் பாக்ஸ் தான். இதில் தான் நான் வந்து எண்ணெயெல்லாம் வச்சுக்கிறேன். மீந்த எண்ணெய் ஊற்றி வச்சுப்பேன். எண்ணெய் பாக்ஸு, எண்ணெய் இதெல்லாம் வச்சுப்பேன். இன்றைக்கி வந்து எண்ணெய் பாட்டிலாம் கழுவணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. இதையும் நான் கழுவி தான் எண்ணெய் ஊற்றலான்னு பார்க்குறேன். இப்போ நான் இந்த மாதிரி இந்த கவுண்டர் டாப்பை இப்போ க்ளீன் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டாண்டை நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன்.
இப்போ நான் எப்போவுமே எல்லாருமே உப்பு வந்து இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் தான் போடணும். அது வந்து அலுமினியத்துலேயோ எவர் சில்வர்லேயோ பித்தளையிலையோ உட்டில் போடலாம். உட்டு கண்டெய்னரில் உப்பு போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பீங்காஞ்சாடியில் தான் உப்பு ஊறுகாய் இதெல்லாம் போட்டு வைக்கணும். அதனால் நான் வந்து உப்பெல்லாம் வந்து ஒரு பீங்காஞ்சாடியில் தான் போட்டு வைப்பேன். அடுத்தது வந்து எண்ணெய் வந்து வாட்டரில் ஊற்றிக்கிடலாம். ஆனால் வழிக்கு விழுந்துடும். அதனால் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் கூட நம்ம ஊற்றி வச்சுக்கிடலாம். இப்போ நான் ஓரளவு கவுண்டர் டாப்பு இப்படி க்ளீன் பண்ணிகிட்டே வரேன். நான் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு தான் தொடச்சிக்கிட்டேன். அப்போ தான் நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிட்டா தான் கிச்சன் மேடை வந்து ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகுது. அந்த மாதிரி நம்ம அடிக்கடி தேடுற பொருள் லைட்டர் வந்து எப்போயுமே நம்ம கண் எதுக்கே இப்படியே வச்சுக்கணும். அதனால் நான் வந்து இங்கே எனக்கு கிச்சன் ஸ்டவ் பக்கத்தில் அது மாதிரி வெயிட்டு குக்கரோட வெயிட் அடிக்கடி தேடுவோம். அதனால் குக்கர் வெயிட். அடுத்தது ஸ்பூன் எல்லாம் ஒரே இடத்துல போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். எதையும் தேட தேவையில்லை. இதெல்லாம் வீட்டில் வந்து அடிக்கடி தேடுற பொருட்கள். அதனால் தேடுற பொருளை வந்து நம்ம கண்டிப்பாக கிட்டே வச்சுக்கிடணும். நம்ம அடிக்கடி புழங்குற இடத்துல அதை வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது சாப்பாடு போடுற அக்னி பகவான் அப்படி சொல்லுவாங்க. அதனால் இந்த ஸ்டவ்வை வந்து எப்பவுமே க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம அர்ஜென்ட்டு ஒரு நாள் வேலை இருக்குது உடம்பு முடியல அந்த பட்சத்தில் க்ளீன் பண்ணாமல் நம்ம சமைக்கலாம். அர்ஜென்ட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீயாக இருக்க டைமில் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. முதல்ல இந்த தூசி குப்பை இதெல்லாம் எடுத்துட்டு முதல்ல ஒரு கிச்சனையோ எந்த ரூமாக இருந்தாலும் நல்லா முதல்ல அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தூசியெல்லாம் தட்டிட்டு ஃபைனலாக தான் நம்ம பெருக்கிட்டு மாவு போடணும். அதுக்கப்புறமா இந்த காய்கறிலாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் கூட எந்தெந்த பொருள் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மற்றதை வந்து ஃப்ரிட்ஜில் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிடணும். நான் இன்றைக்கி வந்து அரைக்கீரை வந்து கடைய போகிறேன். அதனால் அந்த அரைக்கீரை தேவை, தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை. அதனால் எல்லா பொருளுமே எனக்கு தேவை. அதனால் நான் வந்து வச்சுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஹோட்டல் மெத்தடில் சாம்பார் பண்ணலான்னு இருக்கேன். சாம்பார் பண்ணிவிட்டு கீரை கடைய போகிறேன். அதனால் காய்கறி வந்து கொஞ்சம் இப்படி வெளியிலே வச்சுருக்கேன். கிச்சன் வந்து கவுண்டர் டாப் வந்து நான் ஓரளவு க்ளீன் பண்ணியிருக்கேன். தொடச்சி தான் வச்சுருக்கேன். அதனால் காய்கறியெல்லாம் நான் இங்கேயே வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த பாக்ஸ் தான், இது வந்து கேக் வந்த பாக்ஸு. இந்த பாக்ஸில் தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது அப்படியே கெடாமல் இருக்குது. இப்போ இதெல்லாம் கிச்சன் மேடை வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் பாத்திரம் மட்டும் கழுவணும். கழுவிட்டு மாவு போடணும், அந்த பெருக்கிட்டு மாவு போடணும். அவ்வளோதான் வேலை. ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிடும். கிச்சன் வேலை க்ளீனிங் ஒர்க்கில் ரொம்ப சுலபம். நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்தோன்னா இன்னும் சுலபமாக ஆகிடும். நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ணும்போது. ஓரளவு நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் எடுத்த இடத்துல வச்சுட்டு அந்தந்த பொருளை அங்கங்கே வச்சுருவேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பெருக்கிட்டு மாவு போடுவேன். அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவிட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறமா காலையிலேயே நான் வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். அதனால எனக்கு துணி துவைக்கிற வேலை இல்லை. மிஷினில் போடுற துணியை தனியாக துவைச்சிடுவேன். இது வந்து கையில் துவைக்கிற துணி, அதை வந்து துவைச்சிட்டேன். அடுத்தது சமையல் மட்டும் முடிச்சிட்டேன்னா நம்ம ரிலாக்ஸாக கோலம் போட்டு பார்க்கலாம். மார்கழி மாதம் கோலம் போடலாம், டெலிவிஷன் பார்க்கலாம், எது வேணாலும் நம்ம ரிலாக்ஸாக இருந்து செய்யலாம். அதுக்கப்புறமா இதை பாருங்கள், இதெல்லாம் நான் கிச்சனில் யூஸ் பண்ணுற துணிகள். எப்படியோ எனக்கு 2 நாள்லேயே துணிங்கள்லாம் இந்த மாதிரி அழுக்காயிடுது. இது வந்து நம்ம வந்து இப்போ எப்படி க்ளீன் பண்ணலாம், எப்படி இதை மெயின்டைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். அப்போ தான் இந்த கரெல்லாம் போகும். எனக்கு வந்து என்ன துணி இந்த மாதிரி குட்டி டவல் வாங்கினாலும் எனக்கு எந்த மாதிரி துணி வாங்கினாலும் உடனே அழுக்காயிடுது. அதனால் இதை வந்து நான் வந்து இப்போ சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா
சோடா மாவு, துணி சோடா மாவில் போட்டு ஊற வைக்க போகிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது துணி சோடா மாவு போட்டு இதில் இந்த துணியை ஊற வைக்கணும். இந்த அழுக்கு துணியெல்லாம் ஊற வச்சு துவைச்சி பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள். இந்த துணி சுட்டுருச்சு. ஊறணும் 2 நாள் கூட வேணாம், ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினாலே அழுக்கெல்லாம் வந்துடும். எவ்வளோ அழுக்கு வருது. ஸ்டாண்ட் ஒரு வாரமாக இதிலே இருக்குது. அந்த ஒரு வாரம் நம்ம வெறும் பெருக்க மட்டும்தான் செய்தேன். அப்போ அந்த பெருக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம டீப் க்ளீன் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் அதெல்லாம் பார்த்தா அதை பாருங்கள் எவ்வளோ சேர்ந்து கிடக்கு. இதை நான் பெருக்கி சுத்தம் பண்ணி தான் நான் இந்த ஸ்டாண்டை இங்கே வச்ச அந்த ஷெல்ஃபை. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ குப்பை சேர்ந்து கிடக்குது. அப்போ இதுக்கு குப்பை சேராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு கீழே ஒரு கல் வைக்கணும். ஒரு கல் வச்சா கீழே குப்பை நம்ம பெருக்கும்போது தொடப்பத்தை போட்டு பெருக்கிக்கிடலாம். ஆனால் இப்போ கல் வைக்காமல் நான் அப்படியே வச்சனால அதை பாருங்கள் எவ்வளோ குப்பை. அதனால தான் நம்ம இப்போ இதில் பூச்சி எதுனா இருந்தால் கூட நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம எப்பவுமே ஒரு பொருளையும் நகர்த்தி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே வீட்டை அப்படியே விட்டுறவே கூடாது. இதை பாருங்கள், இப்போ நான் பெருக்கிட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்சால் எங்கன்னா கல் இருக்கா பார்க்குறேன். பார்த்துட்டு இந்த கல் எடுத்து இங்கே வச்சோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி குப்பை அடையாமல் இருக்கும், தூசி அடையாமல் இருக்கும், பூச்சி அடையாமல் இருக்கும். பெருக்கிட்டு இனிமேல் மாவு போடுற வேலை தான். மாவு போட்டோன்னா இந்த மாதிரி நம்ம குப்பையை கூட காலையிலேயே வீடை பெருக்கிட்டு குப்பையை கொட்டிடணும் வெளியில். நைட்டு விளக்கு வச்ச நேரம் குப்பை கொட்டக்கூடாது. அந்த மாதிரி நம்ம குப்பை டஸ்ட்பின் கூட நம்ம குப்பை தொட்டி கூட க்ளீனாக சுத்தமாக கழுவி வச்சுக்கிடணும். நம்மளுடைய ஒரு பொருள்லேயும் மகாலட்சுமி வசிப்பாங்கன்ட்டு அந்த காலத்துலேயே சொல்லின்னு இருக்காங்க. அதனால் நம்ம எந்த பொருளையுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் ஓரளவு பெருக்கி வச்சுட்டேன். இனிமேல் பாத்திரத்தை கழுவிட்டு கவுண்டர் டாப்பை நல்லா ஈர துணி வச்சு துடைச்சிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த பாருங்க, இது துணி சோடாமாவும் சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது இப்போ எவ்வளோ அழகாக பளிச்சு நான் போது பாருங்கள், நல்லா ஊறிச்சு. எனக்கு எந்த துணி நான் யூஸ் பண்ணாலும் உடனே அழுக்காக தான் ஆகுது. அதனால் நான் ஒரு துணியாக எடுத்துக்கிட்டே இருக்கேன். எடுத்து அந்த துணி 2 நாள்லேயே அழுக்காயிடுது. அதனால் இப்போ நான் இது எப்போவுமே நான் இது மாதிரி தான் வாஷ் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் டைம் இருக்காது. அதனால் நான் இன்றைக்கி நல்லா ஊற வச்சுட்டு துவைச்சிருக்கேன். சாதாரணமாக நம்ம மிஷின்லேயோ இல்லை கையிலையோ துவைச்சா கூட அந்த அழுக்கு போகவே மாட்டேங்குது. அதனால தான் அதை பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துருச்சு பாருங்கள். நான் துணி சோடா மாவு போட்டு சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சது. இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் இதுக்கு நம்ம ப்ரெஷ் போட்டு தான் தேய்க்கணும் கண்டிப்பாக. இல்லை அடித்து துவைக்கணும், ப்ரெஷ் போட்டு தேய்க்கணும், அப்போ க்ளீன் ஆகும். இப்போ நான் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு வந்துடுறேன். வெள்ளிக்கிழமை மாவு போடக்கூடாது. அதனால் வியாழக்கிழமை இன்றைக்கே நான் மாவுலாம் போட்டு சாமியிலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்குக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலான்னு பார்க்குறேன். அதனால் இன்றைக்கி எனக்கு ரொட்டீன் ஒர்க்கில் வேலை அதிகமாக தான் இருக்கும். இருக்குது பாருங்கள், இந்த மிக்சியை முதல்ல நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நான் மிக்சியே யூஸ் பண்ணக்கூடாது. நான் அந்த இந்த உரலில் தான் வச்சு நான் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எது நுணுக்கணும்னாலும் நுணுக்கிடணும். இன்றைக்கி நான் இது நல்லா டீப் க்ளீன் பண்ண போகிறேன். இதை பாருங்கள், நான் ஒரு சின்ன ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு முதல்ல உள்ளே இருக்க அழுக்க நம்ம கை போகாது, அதனால் உள்ளே இருக்க அழுக்க இதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோப்பு தொட்டுக்கிடலாம். நான் விம்பார் தான் தொட்டிருக்கேன். இது பாருங்கள் என்ன பளிச்சு நான் ஊற்றுது பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த சோப்பு போட்டு தேய்ச்ச உடனே மிக்ஸி என்ன அழகாக பளிச்சுன்னு. ஆனால் நம்ம கழுவினா கவுத்து தான் காய வைக்கணும். அந்த இதிலெல்லாம் தண்ணி படக்கூடாது. அதனால் சீக்கிரமாக தண்ணி வெளியில் வந்துடணும். அதனால் கொஞ்ச நாள் காஞ்ச பிறகு தான் நம்ம மிக்சியை தொடணும். இதை பாருங்கள், இந்த இடக்குள்ளெல்லாம் இந்த ப்ரெஷ்ஷை போட்டு தான் தேய்க்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, இப்படியே காஞ்ச துணி வச்சு தொடச்சிடணும், அவ்வளோதான். இதை வச்சு இப்படி தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் காஞ்ச துணி வச்சு தேய்ச்சிடணும், தொடச்சிட்டு. ஆனால் கொஞ்சம் நம்ம
இப்போ உடனே யூஸ் பண்ணோன்னா காஞ்ச துணி வச்சு துடைக்கலாம். 2 நாள் காயட்டும் அப்படின்னா நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நல்லாவே கழுவலாம். எனக்கு இப்போ இது உடனே வேணும். அந்த உரக்கல்லுலலாம் இஞ்சி பூண்டு நசுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வந்து இதுலேயே நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறேன். வாஷ் பண்ணக்கல, தண்ணி போல் நான் இதுலேயே நல்லா தொடச்சிக்கிடுறேன். பார்த்தீங்களா, அது பாருங்கள், நான் இதுலேயே ஜிங்க்லேயே போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள். இதுலேயே நான் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சியும் நல்லா கழுவிடுறேன். இப்போ எப்படி பளிச்சுன்னு ஆகுதுன்றதை பாருங்கள். நான் அந்த ஸ்க்ரப்பர் வச்சு இந்த விம் பார் வச்சு, ஏன்னா இது சோப்பு கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு பார்த்தீங்களா, அதனால் நான் இதை வச்சு நல்லா இப்படி தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிப்போம். அது மாதிரி நான் வந்து இந்த துணி தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது பஞ்சு மாதிரி இருக்கனால பனியன் துணி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது துடைக்கிறதுக்குலாம். இதை வேணால் கட் பண்ணிக்கிடலாம். இந்த இவ்வளோ பெரிய துணி வச்சுக்காமல் இதை அழகாக சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கிடலாம். இதையும் எல்லாத்தையும் நல்லா இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். பாருங்க, மிக்ஸி ஜார் எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நான் ஒரு துணி எடுப்பேன். ஏன்னா துடைக்கலாம், நல்லா பனியன் துணி மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நான் ஒரு துணி எடுப்பேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண வேறு லெவலுக்கு கருப்பாக ஒரு மாதிரி பிசுன்னு ஒட்டிட்டு போயிடுது. அதுக்குன்னே நான் வந்து இப்போ துணி மாற்றுறதே இல்லை, இருக்கிறதே வச்சு துவைச்சி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிடுறேன். இதை பாருங்கள், இப்போ மிக்ஸி எப்படி இருந்தது இப்போ பாருங்கள். நான் இதில் தண்ணி கூட போடல, லைட்டாக அந்த விம் பார் வச்சு தொடச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். நம்ம இப்போ யூஸ் பண்ணனா பண்ணிக்கிடலாம். ஏன்னா தண்ணிலாம் போட்டு கழுவலை, சும்மானுமே அப்படியே நான் இதை இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா தொடச்சி எடுக்கணும். இது நல்லா இப்படி தொடச்சி எடுத்தால் இந்த இடமும் சுத்தமாயிடும். இப்போ இதுவும் பாருங்கள், நல்லா நான் ஊற வச்சு துவைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே நான் காய போட போகிறேன். காஞ்ச உடனே சுத்தமாயிடும். இனிமேல் வீட்டுக்கு மாப் போட வேண்டியது. மேட்டெல்லாம் கூட நான் மிஷின்லேயே போட்டு துவைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கையில் துவைச்ச வாட்டமாக இல்லைனால இந்த மேட்டெல்லாம் நல்லா சுத்தமாக மிஷின்லேயே போட்டு எடுத்துகிட்டு வந்த பாருங்கள். எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். மேட்டெல்லாம் மிஷின்லேயே தனியாக வெறும் மேட்டு மட்டும் போடுவேன். அது நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துருச்சு. எண்ணெய் பாட்டிலும் கழுவிட்டேன். கொஞ்சம் அப்படி கவுத்தா மாதிரி வைக்கிறேன். எண்ணெய் பாட்டில் கழுவிட்டேன். அடுத்தது வந்து கிச்சன் மேடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் சமையல் பண்ணுறது தான். மிக்சியும் நல்லா கழுவி வச்சிட்டேன். இனிமேல் நம்ம மாவு போட வேண்டியது தான். மாவு போட்டு இன்றைக்கி லஞ்சு ரெடி பண்ண வேண்டியது தான். இப்போ நான் வந்து மாவு போடுறேன். மாவு போடும்போது லைசால் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். அதோட கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டேன். அந்த கல் உப்பு போட்டு வீட்டுக்கு நம்ம மாவு போடும்போது வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜிலாம் போகும், பேட் வைப்ரேஷன்லாம் போகும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும்ன்ட்டு அந்த காலத்துலேயே சொல்லி வச்சுருக்காங்க போல. அதனால் நானும் கொஞ்சம் கல் உப்புலாம் போட்டு மாவு போட்டேன். இப்போ எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் நம்ம வந்து வீடுக்கு வந்து அப்போ வாஷ் பண்ணக்கூடாது, மாவு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம வியாழக்கிழமை சாமி வேலைலாம் முடிச்சு வச்சிடணும். சாமி பாத்திரம் கழுவுறது, சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, வீட்டுக்கு மாவு போடுறது, அந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் நான் வியாழக்கிழமையே முடிச்சு வச்சிடணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அன்றைக்கே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டேன். இன்னும் சாமி பாத்திரம் கழுவணும், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுனால, நம்ம வேலையை நம்மளே செய்கிறதுனால நமக்கு உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. எந்த நோய்களும் வராது. நம்ம வேலையை நம்மளே செய்தாலுமே நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னுடைய வீட்டு வேலையை நானே செய்திடுவேன். இப்போ எல்லா வேலையும் செய்து முடிச்சிட்டேன். ரொம்ப குயிக்காக
குயிக்காக முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்தோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ வேலை முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலைகள்லாம். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இன்றைக்கி. நான் டீப் க்ளீன் பண்ண மாதிரி பண்ணிட்டேன். எல்லா வீடெல்லாம் நல்லா போட்டு டீப் க்ளீன் பண்ண மாதிரியே பண்ணிட்டேன். மிக்ஸி, அதுக்கப்புறம் நம்ம கரித்துணியாக அது ரொம்ப பயங்கரமான கரித்துணியாக இருந்துச்சு, அதையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது நான் ஒரு செட்டு மேட் வச்சுருக்கிறேன். ஒரு செட்டு துவைச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு செட்டு மேட் வச்சுருக்கிறேன். அதை நான் அது காயிற வரைக்கும் அடுத்த செட்டை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். எப்போவுமே மேட் இருந்தால் தான் வெளியில் இருக்க அழுக்கெல்லாம் நம்ம காலில் ஒட்டிகிட்டு வராது. வெளியிலேருந்து வரும்போதே காலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேட்டில் தொடச்சிக்கிடலாம். இப்போ எல்லாம் கிச்சனும் நான் நல்லா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ நான் சமைக்க வேண்டியது தான். இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறதுன்னு தெரியல. கீரை மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். என்னன்னு யோசிச்சுட்டு அப்புறமா தான் செய்யணும். நீங்களும் இது என்றைக்குமே ரொட்டீன் ஒர்க்கு தான். இது நம்ம எல்லாருக்குமே இது ரொட்டீன் ஒர்க்கு தான். வீட்டில் இருந்தோடனே இது டெய்லி ஒர்க்கு தான். இது நான் இன்றைக்கி இன்றைக்கி நான் இந்த வேலையை நான் முடிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி பண்ணோன்றதை நீங்களும் சொல்லுங்கள். எப்படி இருக்குது நான் க்ளீன் பண்ணது எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.